லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல இந்த 30வது வீடியோவுல இந்த சேனல்ல டாப் 10ஓட முதல் சீசனா வெளியான 80 மற்றும் 81வது வீடியோவுல இருக்கிற தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. உலகம் முழுவதும் தண்ணியா இருந்தாலும் உயிரினங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்துற விதமா நன்னீருக்கு அடிப்படை ஆதாரமா திகழ்வது இந்த ஆறுகள்தான். அப்படிப்பட்ட ஆறுகள்ல இந்த உலகத்திலேயே முதல் 10 மிகப்பெரிய ஆறுகளைத்தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். ரஷ்யாவுல அமுர் நதி அப்படினும் சீனாவுல ஹீலாங் நதி அப்படினும் அழைக்கப்படுற இந்த வற்றாத நதியானது ரஷ்யாவின் தூர கிழக்குல இருந்து வடகிழக்கு சீனா வரையில இயற்கை வளங்களோட ஏறக்குறைய 2824 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்த உலகத்திலேயே 10வது மிகப்பெரிய நதியா விளங்குது. சுங்கரி மற்றும் உசுரி ஆறுகளை தன்னோட துணை நதிகளாக கொண்டு கிழக்கு நோக்கி ஓடி இறுதியில ஓகோட்ஸ் கடல்ல இருக்கிற டாடர் ஜலசந்தியில கடலோட கலக்குது. நார்த்தன் ஸ்னேக் ஹெட் டைமன், அமூர் பைக், அமூர் கெளுத்தி மீன், பிரிடேட்டரி கார்ப் அப்படிங்கிற கெண்டை மீன்கள், ட்ரவுட் மற்றும் அனாட்ரோமஸ் சால்மோனிட்கள் போன்ற பல உயிரினங்களுக்கு இந்த நதிதான் தாயகமாக விளங்குது. ஜைர் நதி அப்படினும் அழைக்கப்படுற இந்த காங்கோ நதியானது ஆப்பிரிக்காவோட மேற்கு நடுப்பகுதியில பாயக்கூடிய ஒரு நதியாகும். ஏறக்குறைய 4700 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்த உலகத்திலேயே 9வது மிகப்பெரிய நதியா விளங்குறது மட்டுமில்லாம ஆப்பிரிக்காவோட 2வது பெரிய நதியுமாகும். லோவர் காங்கோவுல உருவாகி காங்கோ ஜனநாயக குடியரசு, காங்கோ பிராசாவில்லி, கேமரூன், மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, புருண்டி, டான்சானியா, ஜாம்பியா போன்ற பல ஆப்பிரிக்க நாடுகள்ல பயணிச்சு இறுதியில அட்லாண்டிக் பெருங்கடல்ல கலக்குது. நுரையீரல் மீன்கள், ஹைட்ரோசைனஸ் வெட்டாடஸ், கேலியாத், மார்மிடே போன்ற பல வகையான மீன்களுக்கும் மற்றும் ஆப்பிரிக்கன் வன யானைகள் போன்ற பல உயிரினங்களுக்கு இந்த நதிதான் தாயகமாக விளங்குது. இந்த ரியோ டி லா பிளாட்டா நதியானது ஏறக்குறைய 4880 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்த உலகத்திலேயே 8வது மிகப்பெரிய நதியாகும். இந்த ரியோ டி லா பிளாட்டா நதி புண்டா கோர்டாவில் உருவாகி உருகுவே மற்றும் பரானா நதிகளின் சங்கத்துல தொடங்கி இறுதியில அட்லாண்டிக் பெருங்கடல்ல கடலோட கலக்குது. லாகர்ஹெட் கடல் ஆமை, பச்சை கடல் ஆமை, லெதர் பே கடல் ஆமை, அரிய வகை லா பிளாட்டா டால்பின் உட்பட பல மீன்களுக்கும் இன்னும் பல உயிரினங்களுக்கு இந்த நதி வாழ்விடமா இருக்குது. ரஷ்யாவுல இருக்கிற சைபீரியாவுல இருக்கிற இந்த ஓப் நதியானது ஏறக்குறைய 5410 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்த உலகத்திலேயே 7வது மிகப்பெரிய நதியா விளங்குது. அல்தாய் மலைகளில் உருவாகும் பியா மற்றும் கட்டூன் ஆறுகள் ஒன்றிணைந்து ஓப் நதியை உருவாகி இறுதியில ஆர்டிக் பெருங்கடல்ல இருக்கிற ஓப் வளைகுடாவுல கடலோட கலக்குது. மின்ஸ், ஓநாய்கள், சைபீரியன் மோல், ஓட்டர்ஸ், பீவர்கள், எர்மைன்ஸ் போன்ற பல உயிரினங்களுக்கு இந்த நதிதான் வாழ்விடமா விளங்குது. ஹூவாங் ஹே அப்படிங்கிற பேராலேயும் அழைக்கப்படுற இந்த மஞ்சள் நதியானது ஏறக்குறைய 5464 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்த உலகத்திலேயே 6வது மிகப்பெரிய நதியா விளங்குது. இந்த மஞ்சள் நதியானது பயான் ஹார் மலைகள்ல உருவாகி மேற்கிலிருந்து கிழக்காக கிங்காய், சிசசுவான், கஞ்சு, நிஞ்சியா, உள் மங்கோலியா, ஷாங்சி, ஹெனான் மற்றும் ஷாண்டாங் போன்ற 9 மாகாணங்கள் வழியாக பாய்ந்து பயணித்து இறுதியில போகாய் கடல்ல கலக்குது. சீன துடுப்பு மீன், மஞ்சள் நதி செதில் இல்லாத கெண்டை மீன் போன்ற மீன்களும் சதுப்பு நிலங்கள்ல வாழ்ற நீர் பறவைகள், சிவப்பு கிரீடம் கொண்ட கொக்குள் போன்ற பல உயிரினங்களுக்கு இந்த நதிதான் தாயகமாக விளங்குது. இந்த எனிசி நதி ஏறக்குறைய 5539 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்த உலகத்திலேயே 5வது மிகப்பெரிய நதியா விளங்குது. மங்கோலியாவுல இருக்கிற முன்காராசியின் போல உருவாகி இறுதியில காரா கடல்ல இருக்கிற ஈனிசெ வளைகுடாவுல கடலோட கலக்குது. 55 வெவ்வேறு வகையான இந்த நதிகென்றே இருக்கிற பூர்வீக மீன்கள் உட்பட போன்ற பல உயிரினங்களுக்கு இந்த நதிதான் தாயகமாக விளங்குது. வட அமெரிக்காவுல இருக்கிற மிசிசிப்பி நதியானது ஏறக்குறைய 6275 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்த உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய நதியா விளங்குது. இட்டாஸ்கா ஏரியில உருவாகுற இந்த மிசிசிப்பி நதியானது செயின்ட் லூயிஸ், மிசோரி போன்று ஏறக்குறைய 43 அணைகளால தடுக்கப்பட்டு இதோட பாதை மாற்றியமைக்கப்படுது. மிசிசிப்பி நதி வட அமெரிக்காவுல இருக்கிற மின்னசோட்டாவுல இருக்கிற இட்டாஸ்கா ஏரியில உருவாகி 31 அமெரிக்க மாநிலங்கள் மற்றும் 2 கனேடிய மாகாணங்களை கடந்து இறுதியில மெக்சிகோ வளைகுடாவுல கடலோட கலக்குது. பீவர்
புல் சுறாக்கள், அமெரிக்கன் அலிகேட்டர், புளூ கேட் மீன்கள், லார்ஜ் மவுத், ஸ்மால் மவுத் பாஸ் மீன்கள், கிரே மீன்கள் உட்பட காப்பர்ஹெட் பாம்பு, தண்ணீர் பாம்புகள் போன்ற பல உயிரினங்களுக்கு இந்த நதிதான் வாழ்விடமா விளங்குது. இந்த யான்சே நதியானது ஏறக்குறைய 6300 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்த உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய நதியா விளங்குறது மட்டுமில்லாம ஆசியாவிலேயும் சீனாவிலேயும் மிகப்பெரிய நதி இதுதான். சீனாவோட மேற்கு பகுதியில உருவாகி திபெத் பீடபூமியின் குறுக்கே பாய்ந்து இறுதியில பசிபிக் பெருங்கடலின் ஒரு பகுதியான கிழக்கு சீன கடல்ல கலக்குது. இந்த யான்சே நதியில கட்டப்பட்டிருக்கிற த்ரீ கோர்ஸ் டேம் அப்படிங்கிற அணைதான் உலகின் மிகப்பெரிய நீர்மின் நிலையமாகும். சீன முதலைகளுக்கு பேர் போன இந்த யான்சே நதியில் வாழும் பின்லெஸ் போர்போயிஸ் மற்றும் பாஜி எனப்படும் லிபோட்ஸ் வெக்சிலிஃபர் அதாவது சீன நதி டால்பின் போன்றவை அழியும் நிலையில் உள்ளது. தென் அமெரிக்காவுல இருக்கிற அமேசான் நதிதான் ஏறக்குறைய 6650 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்த உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய நதியா விளங்குது. மட்டுமில்லாம உலகத்திலேயே கடலுக்கு அதிகப்படியான நீரை கொண்டுவரும் நதியாகவும் இது விளங்குது. இந்த அமேசான் நதியானது பெருவுல இருக்கிற ஆண்டிஸ் மலைத்தொடர்ல உருவாகி ஈக்வடார், கொலம்பியா, வெனிசுலா, பொலிவியா மற்றும் பிரேசில் வழியாக பயணிச்சு இறுதியில அட்லாண்டிக் பெருங்கடல்ல கலக்குது. இதுவரை அடையாளம் காணப்பட்ட வகையில ஏறக்குறைய 8000 வகையான பூச்சி இனங்கள், மஞ்சள் காய்ச்சலை பரப்பக்கூடிய கொசுக்கள் உள்ளிட்ட பல விஷ உயிரினங்கள், 2500க்கும் மேற்பட்ட வகையான மீன் இனங்கள் மற்றும் அமேசானியன் மானாட்டி போன்ற பல உயிரினங்களுக்கு இந்த நதிதான் வாழ்விடமாக இருக்குது. ஆப்பிரிக்கா, எகிப்துல இருக்கிற இந்த நைல் நதிதான் ஏறக்குறைய 6650 கிலோமீட்டர் நீளத்துடன் இந்த உலகத்துல இருக்கிறதிலேயே முதல் மிகப்பெரிய நதியா விளங்குது. மிகப்பெரிய நதி எது அப்படிங்கிறதுல முதல் இதத்திற்கு இந்த நைல் நதி மற்றும் அமேசான் நதி ஆகியவை இரண்டுமே தொடர் சர்ச்சையில் இன்னைக்கும் இருந்தாலும் பெரும்பாலான ஆய்வாளர்களான இதோட நீளம் மற்றும் கலாச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல் இடத்துல வச்சிருக்காங்க. பல்வேறு வகையான மீன்கள், ஆமைகள், பாம்புகள், நீர்யானைகள் மற்றும் நைல் முதலைகள் போன்ற பல உயிரினங்களுக்கு இந்த நதிதான் தாயகமாக விளங்குது. உயரமான மலைகள் இல்லைன்னா மலைச்சிகரங்கள் அப்படினாலே நினைவுக்கு வர்றது எவரெஸ்ட் தான். அது எங்க இருக்கு அப்படிங்கிறதும் உலகத்திலேயே உயரமான 10 மலைகள்ல பெரும்பாலானவை இந்த எவரெஸ்ட் இருக்கிற இமயமலை தொடர்லதான் இருக்குது அப்படிங்கிறதும் அதுங்களோட உயரத்தை பத்தியும் தெரிஞ்சிக்கலாம். அப்படி இந்த உலகத்துல இருக்கிறதுலேயே உயரமான முதல் 10 மலைகள் இல்லைன்னா மலை உச்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் 10வது இடத்துல இருந்து முதல் இடத்துல இருக்கிற மலை வரைக்கும் பார்க்க போறோம். நேபாளத்துல இருக்கிற இமயமலை வரம்புல ஏறக்குறைய 26545 அடி உயரம் வரையில இருக்கிற அன்னபூர்ணா மலைதான் இந்த உலகத்திலேயே 10வது உயரமான மலையாகும். உணவு மற்றும் ஊட்டச்சத்திற்கு தெய்வமாக கருதப்படும் இந்து கடவுளின் பெயரான அன்னபூரணியின் பேர்தான் இந்த மலைக்கு வைக்கப்பட்டிருக்குது. 1950ல பிரெஞ்சுக்காரர்களான மாரிஸ் ஹெர்ஷாக் மற்றும் லூயிஸ் லாச்சனல் அப்படிங்கிற 2 பேர் தான் இந்த மலையில ஏறினாங்க. ஹிமாலயன் மோனல், ஸ்னோ பார்ட்டிரிச், கோல்டன் ஈகிள் போன்ற பறவைகள், பிக்கா, ஹிமாலயன் கருங்கரடி, ரெட் பாண்டா, லாங்கூர் குரங்குகள், பனிச்சிறுத்தை மற்றும் ஆடு போன்ற தோற்றம் கொண்ட கோரல் போல பல உயிரினங்களுக்கான வாழ்விடமா இருக்குது. பாகிஸ்தான்ல இருக்கிற இமயமலை மற்றும் காரகோரம் வரம்புல கில்கிட் பால்டிஸ்தான் பகுதியில ஏறக்குறைய 26660 அடி உயரம் வரையில இருக்கிற மலைகளின் அரசன் என்று பொருள்படும் நங்கா பர்பத் என்கிற இந்த மலைதான் இந்த உலகத்திலேயே 9வது உயரமான மலையாகும். இந்த மலையில சுமார் 15090 அடி உயரத்துல இருக்கிற ரூபால் ஃபேஸ் அப்படிங்கிற ஃபேஸ் தான் இந்த உலகின் மிக உயரமான மலைமுகமா கருதப்படுது. 1953ஆம் ஆண்டு ஹெர்மன் புல் அப்படிங்கிறவர் தான் இந்த நங்கா பர்பத் மலையில ஏறிய முதல் நபராவார். நரிகள், பிகா, மர்மோத், மான் மற்றும் மலையாடுகள் போன்ற உயிரினங்களுக்கான வாழ்விடமா இருக்குது. நேபாளத்துல இருக்கிற இமயமலை வரம்புல இருக்கிற குடாங் அப்படின்னு அழைக்கப்படுற மன்சிரி ஹிமால் துணை பகுதியில நேபாளத்தின் கோர்கா மாவட்டத்தில் ஏறக்குறைய 26781 அடி உயரம் வரையில இருக்கிற மனாஸ்லு மலைதான் இந்த உலகத்திலேயே 8வது உயரமான மலையாகும். 1956ல மே 9ஆம் தேதி ஜப்பானிய பயணத்தின் ஒரு பகுதியாக இருந்த தோஷியோ இமானிஷி மற்றும் கியால்சென் நோர்பு ஆகியோர் தான் இந்த மனாஸ்லு மலையில முதன்முதலாக ஏறினாங்க. ரெட் பாண்டா, பனிச்சிறுத்தை, ஆடு போன்ற தோற்றம் கொண்ட ஹிமாலயன் கோரல், ஆசிய கருங்கரடி போன்ற உயிரினங்களுக்கான வாழ்விடமாய் இருக்குது.
முற்றிலுமாக மேற்கு மத்திய நேபாளத்துல இருக்கிற இமயமலை வரம்புல அன்னபூர்ணா மலையில இருந்து 40 மைல் தொலைவுல இருக்கிற காளி அப்படிங்கிற காளி கண்டக் நதியின் மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்கிற ஏறக்குறைய 26,795 அடி உயரம் வரையில இருக்கிற தவுளகிரி மலைதான் இந்த உலகத்திலேயே 7வது உயரமான மலையாகும். 1960ல சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரியா மற்றும் நேபாளத்தை சேர்ந்த பயணிகள் தான் இந்த தவுளகிரி மலையில ஏறினாங்க. ஹிமாலயன் கருங்கரடி, ரெட் பாண்டா, பனிச்சிறுத்தை, ஆடு போன்ற தோற்றம் கொண்ட ஹிமாலயன் கோரல், ஹிமாலயன் தஹ் போன்ற உயிரினங்களுக்கான வாழ்விடமா இருக்குது. நேபாளம் மற்றும் திபெத்திய எல்லையில இருக்கிற இமயமலை வரம்புல ஏறக்குறைய 26,906 அடி உயரம் வரையில இருக்கிற சோ ஓயு மலைதான் இந்த உலகத்திலேயே 6வது உயரமான மலையாகும். 1954ல ஹெர்பர்ட் டிக்சி தலைமையிலான ஆஸ்திரிய பயணமே இந்த சோ ஓயு மலைதான் இந்த மலையில ஏறின முதல் ஏற்றமாகும். திபெத்தியன் மணல் நரி, புழு ஆடு, பிரவுன் கரடி, காட்டெருமைகள், திபெத்திய ஓநாய் போன்ற உயிரினங்களுக்கான வாழ்விடமா இருக்குது. நேபாளம் மற்றும் திபெத்திய எல்லையில இருக்கிற இமயமலை வரம்புல ஏறக்குறைய 27,838 அடி உயரம் வரையில இருக்கிற மக்காளு மலைதான் இந்த உலகத்திலேயே 5வது உயரமான மலை. பனிச்சிறுத்தை, ஹிமாலயன் ஓநாய், சிவப்பு நரி, ஹிமாலயன் தாஹ், ஹிமாலயன் கருங்கரடி, ரெட் பாண்டா, ஆடு போன்ற தோற்றம் கொண்ட ஹிமாலயன் கோரல், மஸ்க் மான்கள், பறக்கும் அணில் மற்றும் அரிய வகையான ஓசைகளை எழுப்பக்கூடிய ஆசிய தங்கப்பூனை போன்ற உயிரினங்களுக்கான வாழ்விடமா இருக்குது. நேபாளம் மற்றும் திபெத்திய எல்லையில இருக்கிற இமயமலை வரம்புல ஏறக்குறைய 27,940 அடி உயரம் வரையில இருக்கிற லோட்சே மலைதான் இந்த உலகத்திலேயே 4வது உயரமான மலை. 1956ல சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த ஃபிரிட்ஸ் லிச்சிங்கர் மற்றும் எர்ன்ஸ்ட் ரைஸ் அப்படிங்கிற 2 பேர்தான் முதலாக வெற்றிகரமாக இந்த லோட்சே மலையை ஏறினவங்க. இந்த மலையேற்றமானது எவரெஸ்ட் சிகரத்திற்கு அருகாமையில இருக்கிறதால எவரெஸ்ட் மலை சிகரம் ஏறும் வழியில தான் இந்த மலை உச்சிக்கு ஏறும் வழி இருக்குது. ஹிமாலயன் தாஹ், ஹிமாலயன் கருங்கரடி, ரெட் பாண்டா, பனிச்சிறுத்தை, ஆடு போன்ற தோற்றம் கொண்ட ஹிமாலயன் கோரல். திபெத் மற்றும் நேபாளர்களுக்கு விலைமதிப்பற்ற வளங்களை வழங்கும் வளர்ப்பு யாக் அப்படிங்கிற எருமை போன்ற உயிரினங்களுக்கான வாழ்விடமா இருக்குது. நேபாளம் மற்றும் இந்திய எல்லையில இருக்கிற தமூர் மற்றும் தீட்சா நதிகளுக்கு இடையில அமைஞ்சிருக்கிற இமயமலை வரம்புல ஏறக்குறைய 28,169 அடி உயரம் வரையில இருக்கிற கஞ்சன்ஜங்கா மலைதான் இந்த உலகத்திலேயே 3வது உயரமான மலையாகும். 1955ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரர்களான ஜோ பிரவுன் மற்றும் ஜார்ஜ் பென்ட் அப்படிங்கிற 2 பேர்தான் முதலாக இந்த கஞ்சன்ஜங்கா மலையில ஏறினாங்க. இந்த மலையில இருக்கிற பழங்குடியின மக்களால இந்த கஞ்சன்ஜங்கா மலை தெய்வமா வழங்கப்படுவதால இந்த மலையின் உச்சியில இதுவரைக்கும் மலையேறுபவர்கள் உட்பட யாரும் இந்த உச்சியில கால் தடம் பதிச்சதில்லை. மாறாக பக்கவாட்டுல ஏறி இறங்குவாங்க. ஹிமாலயன் தாஹ், ஹிமாலயன் கருங்கரடி, ரெட் பாண்டா, பனிச்சிறுத்தை, ஆடு போன்ற தோற்றம் கொண்ட ஹிமாலயன் கோரல், பறக்கும் அணில், மஸ்க் மான்கள் மற்றும் இமயமலை நீல செம்மறி ஆடு போன்ற உயிரினங்களுக்கான வாழ்விடமா இருக்குது. பாகிஸ்தான் சீன எல்லையில இருக்கிற காரகோரம் மலை வரம்புல ஏறக்குறைய 28,252 அடி உயரம் வரையில இருக்கிற K2 மலைதான் இந்த உலகத்திலேயே 2வது உயரமான மலையாகும். ஹிமாலயன் தாஹ், ஹிமாலயன் கருங்கரடி, ரெட் பாண்டா, பனிச்சிறுத்தை, ஆடு போன்ற தோற்றம் கொண்ட ஹிமாலயன் கோரல், மஸ்க் மான்கள் மற்றும் சைபீரியன் ஐபெக்ஸ் போன்ற உயிரினங்களுக்கான வாழ்விடமா இருக்குது. நேபாளம் மற்றும் திபெத்திய பகுதியில இமயமலை வரம்புல ஏறக்குறைய 29,029 அடி உயரம் வரையில இருக்கிற எவரெஸ்ட் மலை அல்லது எவரெஸ்ட் மலைச்சிகரம்தான் இந்த உலகத்திலேயே மிகவும் உயரமான மலையாகும். நேபாளம் மற்றும் சீனாவோட எல்லையா இருக்கிற இமயமலையில இருக்கிற மகாலங்கூர் மலைத்தொடர்ல இருக்கிற இந்த எவரெஸ்ட் சிகரம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 4 மில்லிமீட்டர் அளவுக்கு வளர்வதாகவும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. 1841ல சர் ஜார்ஜ் எவரெஸ்ட் அப்படிங்கிறவர் தலைமையிலான பிரிட்டிஷ் ஆய்வுக்குழு வால இமயமலையில ஒரு தெளிவற்ற சிகரம் இருக்குது அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. 1865ல தான் இந்த சிகரத்திற்கு மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிற பேரு வைக்கப்பட்டுச்சு. 1953 மே மாசம் 29ஆம் தேதி எட்மண்ட் ஹிலாரி மற்றும் டென்சிங் நார்கே அப்படிங்கிறவங்க தான் முதலா இந்த எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டவங்க. டிசம்பர் 2023 வரைக்கும் 6,664 நபர்கள் இந்த எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியிருக்காங்க. ஹிமாலயன் தாஹ், ஹிமாலயன் கருங்கரடி, ரெட் பாண்டா, பனிச்சிறுத்தை, யாக் அப்படிங்கிற ஒயில் யாக், மஸ்க் மான்கள், ஆடு போன்ற தோற்றம் கொண்ட ஹிமாலயன் கோரல் போன்ற உயிரினங்களுக்கான வாழ்விடமாய் இருக்குது.
இந்த லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸோட 30வது பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.